இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். குறிப்பிட்ட மதுபானங்களை மட்டும் அதிக அளவில் கொள்முதல் செய்ததாக சமீபத்தில் டாஸ்மாகின் புதுக்கோட்டை, வேலூர் மாவட்ட MBA மாவட்ட மேலாளர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளார் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மேலாண்மை இயக்குநரான நந்தகுமார் IAS. குறிப்பிட்ட மதுபான உற்பத்தியாளர்களிடமிருந்து கோடி கோடியாய் கமிஷன் பணம் பெற்றதற்காக இந்த திடீர் சஸ்பெண்ட் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். புதிதாக பொறுப்பேற்ற தாவேக அரசு டாஸ்மாக் துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர மேலாண்மை இயக்குநராக நந்தகுமார் IASஐ களத்தில் இறக்கியது. இதற்காக அடிப்படையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் அடிப்படை தரவுகளை ஆராய்ந்து வருகிறார். அதே வேளையில் இந்த அடிப்படை தெரிந்து கொண்டால் ஊழலை கட்டுப்படுத்தலாம் என்கின்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கு டாஸ்மாக் உயர் அலுவலர்களின் செயல்களை பார்த்தால் அதற்கு எதிர்மறையாக உள்ளது. அவருக்கு ஒத்துழைக்க மறுப்பதும் அன்றாடம் நடக்கிறதாம். டாஸ்மாகில் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுவது சில்லறை விற்பனை கடைகளுக்கு வழங்கப்படும் கொள்முதல் இன்டென்ட் தான். டாஸ்மாக் குடோன்களுக்கு சம்பந்தப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் சூப்பர்வைசர்கள் வாரந்தோறும் 2 முறை சென்று கடைக்கு தேவையான சரக்கு பாட்டில்களின் விவரத்தை சமர்ப்பிப்பது வழக்கம். இதில் திடீரென டாஸ்மாக் MD நந்தகுமார் சில இன்டென்ட் ஆய்வு செய்தபோது குறிப்பிட்ட நிறுவனங்களின் மதுபானங்கள் மட்டும் அதிக அளவில் கொள்முதல் செய்ததாக தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட டாஸ்மாக் MBA மேலாளர் கேசவன், வேலூர் மாவட்ட MBA மேலாளர் சத்தியனை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தார். இது அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் கோடி கோடியாய் மதுபான உற்பத்தியாளர்களிடமிருந்து கமிஷன் பெற்றது வெளியாகியுள்ளது என்றார் கோவை மாவட்ட டாஸ்மாக் அதிகாரி ஒருவர். மதுப்பிரியர்கள் பொதுவாக ஃபாஸ்ட் மூவிங் பிராண்ட் என்று கருதப்படும் அதிக அளவில் விற்பனை செய்யப்படும் MC, ஹனிபி, டைமண்ட் ரம் உள்ளிட்ட மதுபானங்களை விரும்பி வாங்கிச் செல்வார்கள். அதனால் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வாங்கிச் செல்லும் வகைகளைத்தான் கடை சூப்பர்வைசர் இன்டென்ட்டில் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் MDயின் பணியிடை நீக்க உத்தரவால் வாடிக்கையாளர்கள் துளியும் விரும்பாத பிராண்டுகளையும் வேறு வழியின்றி கடைக்கு ஆர்டர் போட்டு விடுகின்றனர். இந்த சரக்குகள் கடைகளில் விற்பனையாகாமல் அங்கேயே தேக்கமடைகின்றன. கடை விற்பனையும் சரிகின்றது. மதுப்பிரியர்கள் விரும்பும் மதுபான வகைகள் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைகின்றனர். சஸ்பெண்ட் ஓகே, உங்களுடைய குமுறல்களை MDக்கு தெரிவிக்க வேண்டியதுதானே என்றால் MDயை யாரும் லேசில் தொடர்பு கொள்ள முடியாது. வாட்ஸ்அப் மெசேஜ் என்று எதுவும் DM, SRM என யாரும் அவருக்கு அனுப்பக்கூடாது. அதுபோக எந்த தகவலாக இருந்தாலும் புதிதாக GM அட்மினாக பொறுப்புக்கு வந்த சர்மிளா மூலம்தான் MDக்கு தகவல் அனுப்ப வேண்டும் என்ற வாய்மொழி உத்தரவு இருக்கிறது. அவரும் நேரடியாக இவர்கள் லைன்களுக்கு வருவது இல்லை. அந்த அம்மா நிர்வாகத்திற்குள் வந்து 1 வாரம் கூட ஆகல. அவர்களுக்கு இந்த இன்டென்ட் கொள்முதல் பற்றி என்ன தெரியும்? இது இன்னும் சில நிர்வாக சிக்கல்களை உருவாக்கும் என பெருமூச்சு விடுகின்றனர் டாஸ்மாகில் பணியாற்றும் கீழ்நிலை அதிகாரிகள். சர்மிளாவோ செந்தில் பாலாஜியின் ஆசீர்வாதத்தோடு தான் முதல் 2.5 ஆண்டுகள் கோவை மாநகராட்சி துணை ஆணையராக அமர்த்தப்பட்டார். அதன்பின் கோவை மாவட்ட வருவாய் அலுவலராக பணியமர்த்தி அழகு பார்க்கப்பட்டவர். திமுகவின் 5 ஆண்டுகள் முழுமையும் சர்மிளா கோவை மாவட்டத்தில் மட்டுமே கழித்தார். இவர் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் விஜிலன்ஸில் நிலுவையில் உள்ளது. டாஸ்மாக் துறையை கையில் வைத்திருக்கும் தற்போதைய கோவை மாவட்ட அமைச்சருக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் போனதோ? MDயை யாரும் நேரில் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் இதுதான் தருணம் என தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் கொள்முதல் மற்றும் விற்பனை பிரிவு துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரோ தனக்கு வேண்டப்பட்ட கம்பெனி சரக்குகளை போட சொல்லி இது MD உத்தரவு என்று மாவட்ட மேலாளர்கள் லைனுக்கு செல்கிறார். அவர்களும் MD சொன்னாரா இல்லையா, யாரிடம் கேட்க என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றனர். ஒரு பக்கம் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு கடைகளில் சேல்ஸ் கடுமையாக பாதிப்புக்குள்ளான நிலையில் சரக்குகள் கொள்முதலின் தெளிவற்ற போக்கால் வாடிக்கையாளர்கள் அதிகம் விரும்பும் சரக்குகள் கொள்முதல் செய்து MDயின் நடவடிக்கைக்கு உள்ளாவதா அல்லது ஓடாத சரக்குகள் கொள்முதல் செய்து தப்பிப்பதா? வாடிக்கையாளர்கள் கேள்விக்கு யார் பதில் சொல்வது என
இருதலை கொள்ளி பாம்பாக நெளிகிறார்கள் அதிகாரிகள். டாஸ்மாக் நிறுவனத்தின் தள்ளாட்டத்தை யார் கவனிப்பது? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.